வெற்றி பெற்ற அணிங்கிறதுனால திமுக அணி இன்டாக்டாக இருக்குங்கிற அந்த கருத்தை வந்து ஆரம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி, நடிகர் விஜய் போன்றவங்க வந்து ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் ஒரு வெற்றி அணி, வெற்றி பெற்ற அணி, அது ஒரு பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு ஒரு அவங்கள பொறுத்தவரை ஒரு பிரின்சிபலாக அவங்க போகிறதுனால அந்த அணி இன்டாக்டாக இருக்குங்கிறது நிரூபணமாகுது. அந்த அணியை நோக்கி தேமுதிகவும் ஒரு ஆப்ஷனை வச்சுருக்கிறாங்க. ரிமோட்டில் டாக்டர் ராமதாஸும் திருமாவளவன் இருக்கிறதுனால வாய்ப்புகள் குறைவுனாலும் அவரும் வந்து ஒரு பார்கெனிங்காக திமுக ஆப்ஷனை அவரும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ திமுக அணி இன்டாக்ட், தேமுதிகவும் அதே போல திமுக ஆப்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வெளிப்படையா இன்னைக்கு மோடி ஆப்ஷனையும் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ணா திமுகவும் பாஜகவும் சேர்ந்த பிறகு எதை வச்சு சொல்றோம்னா, திமுக பட்ஜெட்டை பாராட்டினாங்க, சட்டம் ஒழுங்கு இதை சிறப்பாக இருக்குதுன்னு பாராட்டுறாங்க. பொன்முடி விஷயத்தில் கூட நம்புவர்கள் வந்து ஏன் மந்திரி சபையில் இருக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை ஜெனரலாட்டு இந்துக்கள் உணர்வை புண்படுத்தினவருங்கிற ஒரு கருத்தை சொல்லும்போது அவங்க பெண்களை கொச்சைப்படுத்தினார், அந்த கட்சி பதவி நீக்கினதை ஸ்டாலினை பாராட்டுறாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டெப்போட அவங்க நின்றாங்கன்னா சாஃப்ட்வேர் ஸ்டாலினுங்கிறது அந்த இடத்துல அவங்க காட்டுறாங்க. ஸோ ஆப்ஷன் ஓப்பன், அவங்க கட்சியை பலப்படுத்துறோம், கடைசியில் முடிவு பண்றாப்புல. டாக்டர் ராமதாஸும் ஆப்ஷன் ஓப்பன் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. அப்கோர்ஸ் அவருக்கு வந்து டிஎம்கே காட்டினாதான் ஏடிஎம்கேட்ட பவர்ஃபுல்லாக பேரம் பண்ண முடியும். அதே மாதிரி தான் அதிமுக காட்டி தான் என்டிஏக்குள்ள அவர் வந்து வலிமையான பேரத்தை பண்ணி 10 சீட்டாவது வாங்கினார். 10ங்கிறது குறவுங்கிறது தான் என்னோட பார்வை. எனிவே அவங்க வந்து ஒரு ஆப்ஷனை காட்டி தான் அவங்க அந்த அலைன்ஸை பண்ணுவாங்க. ஸோ டிஎம்கே ஆப்ஷனை தேமுதிகவும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ரிமோட்டில் டாக்டரையும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாப்புல.